அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கிற ஆப்ஷன் கொடுத்துட்டிங்கன்னா நான் போடுற வீடியோக்கள் எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும். இந்த பதிவு மிகவும் முக்கியமானது, அனைவரும் தெரிந்து கொள்ள வேண்டியது அப்படின்னே சொல்லலாம். எதை பற்றியது அப்படின்னு பார்க்குறதுக்கு முன்னாடி மாசி மாதத்தில் நம்மளுடைய தாலிக்கயிறை மாற்றி கட்டிக்கிட்டோம் அப்படிங்கும்போது தீர்க்க சுமங்கலி பாக்கியம் கிடைக்கும்னு சொல்லுவாங்க. ஏன்னா மாசிக்கயிறு பாசி படியும் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு நிலைத்து நிற்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. வருஷம் நம்மளுடைய சேனலில் மாசி மாதத்தில் தாலிக்கயிறு மாற்ற வேண்டிய நாட்கள் என்ன, நேரங்கள் என்ன என்பது குறித்து பதிவுகள் போடுறது வழக்கம். அதன்படி இந்த ஆண்டு, அதாவது இந்த 2026ஆம் ஆண்டு மாசி மாதத்தில் எந்தெந்த நாட்களில் மாற்றிக்கலாம் என்பது குறித்து நான் ஆல்ரெடி வீடியோ போட்டாச்சுங்க. மேலும் அதில் சூப்பரான 2 நாட்கள் குறித்து சொல்லியிருப்பேன். அந்த 2 நாள் சூப்பர்னே சொல்லலாங்க, அற்புதமான நாட்கள் அப்படின்னே சொல்லலாம். நீங்கள் இது வரைக்கும் அந்த வீடியோ பார்க்காம இருந்தீங்கன்னா எண்டு ஸ்க்ரீனில் லிங்க் கொடுக்குறேன், மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். சரி, இப்போ இந்த பதிவை தொடர்ந்து பார்க்கலாம். இந்த பதிவு பணவரவை அதிகப்படுத்தி தரக்கூடிய, பணத்தடையை நீக்கக்கூடிய அற்புதமான ஒரு பரிகாரம். இதை நம்ம நாளைய நாளில் செய்ய போகிறோம். நாளை நமக்கு பிப்ரவரி மாதத்தின் 20ஆம் தேதி, மாசி மாதத்தின் 8ஆம் தேதி நிறைஞ்ச வெள்ளிக்கிழமை. வெள்ளிக்கிழமைங்கிறது மகாலட்சுமி தாயார் வழிபாட்டுக்கும் அவங்கள அதிபதியாக கொண்ட சுக்கிர பகவானுடைய வழிபாட்டுக்கும் ஏற்ற ஒரு நாளாக கருதப்படுது. அதுவும் இது பார்த்திங்கன்னா வளர்பிறை வெள்ளி. நம்மளுடைய சேனல் பொறுத்த வரைக்கும் எப்போதுமே வளர்பிறை வெள்ளிக்கிழமை அன்னைக்கு தனிப்பதிவுகள், சிறப்பு பதிவுகள் போடுறது வழக்கம். அதன்படி ஏற்கனவே இன்று மதியமே ஒரு சிறப்பு பதிவு போட்டாச்சு. கல்லுப்பு வச்சு அந்த பரிகாரம் செய்ய சொல்லியிருப்பேன். அதுலேயும் குறிப்பிட்ட 3 நேரங்களில் செய்யும்போது சகல செல்வங்களும் நம்மளை தேடி வரும் அப்படின்னே சொல்லியிருப்பேன். நீங்கள் இது வரைக்கும் அந்த வீடியோ பார்க்காம இருந்தீங்கன்னா எண்டு ஸ்க்ரீனில் லிங்க் கொடுக்குறேன், பார்த்துட்டு அதையும் நீங்கள் அவசியமாக செய்யுங்க. அது கூட சேர்த்து இப்போ நான் சொல்ல போகிறதையும் செய்யுங்க. ஏன்னா ரெண்டுமே பார்த்திங்கன்னா வளர்பிறை வெள்ளியில் செய்யக்கூடிய பரிகாரங்கள் தான். மேலும் நாளை மதியத்துக்கு மேலே நமக்கு வளர்பிறை சதுர்த்தி திதியும் இருக்குது. ஸோ விசேஷமான நாள், யாருமே மிஸ் பண்ணிடாதீங்க, சரிங்களா? சரி, இந்த பரிகாரத்துக்கு தேவையான பொருட்கள் என்ன, எந்த நேரத்தில் செய்யணும் அப்படின்னு பார்த்தலாம். இதை நீங்கள் நாளைய நாள் முழுவதும் பயன்படுத்திட்டு எப்போ வேணாலும் செய்யலாம். ஆனால் ராகு காலம் யமகண்டத்தை மட்டும் தவிர்த்துடுங்க. ராகு காலங்கிறது காலையில் 10:30லேருந்து 12 மணி, யமகண்டம்ங்கிறது மதியம் 3 மணிலேருந்து 4:30. இந்த 2 நேரத்தை விட்டுட்டு மற்ற நேரத்தில் செய்யுங்க. சரி, தேவையான பொருள் என்ன அப்படின்னு பார்த்தலாம். நல்ல நிலையில் இருக்கக்கூடிய ஒரே ஒரு வெற்றிலை எடுத்துக்கோங்க. வெற்றிலைங்கிறது மகாலட்சுமி தாயாரினுடைய அம்சமாகவே பார்க்கப்படுது. மேலும் இந்த வெற்றிலையை பயன்படுத்தி நம்ம ஒரு பரிகாரம் செஞ்சோங்கும் போது அது வெற்றியில் முடியும் அப்படின்னே சொல்லலாம். நீங்கள் கடையில் போய் வாங்க வேண்டாம், புதுசாக ஃப்ரெஷ்ஷாக வாங்கிக்கோங்க. வீட்லேயே வெத்தலை கொடி வச்சுருந்திங்கன்னா அதிலிருந்து கூட நீங்கள் பறிச்சிக்கலாம். இதுபோல் வெற்றிலை நீங்கள் வீட்டில் பறிக்கிற மாதிரி இருந்தால் மாலை 6 மணிக்கு முன்னதாகவே பறிச்சிக்கிறது அப்படிங்கிறது நல்லது. இப்போ இதை சுத்தமான தண்ணீரில் கழுவிட்டு ஒரு கிளாத்து வச்சு தொடச்சிக்கோங்க. இந்த வெற்றிலைக்குள்ளே சில சூட்சமமான பொருட்கள் நம்ம வைக்க போகிறோம். அது என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 கொட்டைப்பாக்கு வைங்க. இந்த கொட்டைப்பாக்கும் மகாலட்சுமி தாயாரின் அம்சம் பொருந்தியதாக தான் பார்க்கப்படுது, சரிங்களா? 2 வச்சிங்க அப்படின்னா கூட போதும். அடுத்தது ஒரு சிறு துண்டு பட்டை. அது சுருள் பட்டையோ இல்லை சாதாரணமாக இருக்கக்கூடிய பட்டையோ, ஏதாவது ஒரு பட்டை நம்ம 1 இன்ச் அளவுக்கு வைக்கணும். ஏன்னா இது லக்ஷ்மி கடாட்சத்தை பெருக்கி தரும் நல்ல ஒரு பணவசிய பொருள் அப்படின்னு சொல்லலாம். இது வச்சுக்கோங்க. கூட 2 ஏலக்காய், விதைகள் வெளியில் தெரியாத மாதிரி நல்ல ஏலக்காயை 2 எடுத்துக்கோங்க. அடுத்தது 2 கிராம்பு, மொட்டோடு இருக்கிற மாதிரி முழு கிராம்பாக எடுத்துக்கணும். அடுத்தது ஒரு சிறு துண்டு பச்சை கற்பூரம். இந்த பச்சை கற்பூரம் அதிகப்படியான நேர்மறை ஆற்றல் கொண்டது, பணப்புழக்கத்தை அதிகப்படுத்தி தரும். என்னென்ன பொருட்கள் வச்சுருக்குறோம்? வெற்றிலையில் 2 கொட்டைப்பாக்கு, அதே போல் ஒரு சிறு துண்டு பட்டை, 2 கிராம்பு, 2 ஏலக்காய், அது கூட ஒரு சிறு துண்டு பச்சை கற்பூரம். இப்போது எல்லா பொருட்களையும் நம்ம ஒன்று சேர்த்து வச்சுக்கிறோம். இது ஒன்றொன்றும் தனித்தனியாக நம்மளுடைய வீட்டில் இருந்துச்சு அப்படின்னாவே செல்வ செழிப்பு அதிகரிக்கும்னு சொல்லுவாங்க. அதுவும் விசேஷமான நாளில் நம்ம இதை எல்லாத்தையும் ஒன்று சேர்த்து வச்சுருக்கோம். அப்போ நம்மளுக்கு எந்த அளவுக்கு பணப்புழக்கம் அதிகரிக்கும் அப்படின்னு நீங்களே நினச்சி பாருங்கள். இப்போ இந்த பொருட்களை நீங்கள் அப்படியே அந்த வெற்றிலைக்குள்ளே மடித்து ஒரு நூல் போட்டு கட்டிடுங்க. வெள்ளை நிற நூலோ மஞ்சள் நிற நூலோ பயன்படுத்தி இந்த பொருட்கள் கீழே விழுகாத மாதிரி அந்த வெற்றிலையை நீங்கள் நல்லா சுற்றி கட்டிடுங்க. இப்போது இதை உங்களுடைய இடது உள்ளங்கையில் வச்சுட்டு வலது கை கொண்டு முடிக்கிட்டு
மகாலட்சுமி தாயானுடைய மந்திரம் எதுவாக இருந்தாலும் நீங்கள் சொல்லலாம். ஓம் மகாலட்சுமி நமக அப்படின்னு சொல்லலாம். இல்லைன்னா ஓம் ஸ்ரீம் ஸ்ரீயை நமக அப்படின்னு வந்துட்டு சொல்லலாம். இல்லைன்னா ஸ்ரீங்கிற பீஜ மந்திரத்தை நீங்கள் சொன்னீங்கன்னா கூட போதும். ஒரு 27 முறை அல்லது 108 முறை வந்துட்டு சொல்லுங்கள். அதன் பிறகு நீங்கள் சுத்தமாக இருக்கிறீங்க, பீரியட்ஸ் எல்லாம் இல்லைங்கும்போது ஒரு நிமிஷம் இது உங்களுடைய பூஜை அறையில் சுவாமி படத்துக்கு முன்னாடி வச்சு மனதார வேண்டிக்கோங்க. இந்த பரிகாரம் எனக்கு பலன் கொடுக்கணும், இதன் மூலமாக எனக்கு அதிகப்படியான செல்வ வளம் வந்து சேரணும் அப்படின்னு மனதார வேண்டிக்கோங்க. ஒரு நிமிஷம் அது அங்கேயே இருக்கட்டும். அதுக்கப்புறமா நீங்கள் இதை எடுத்துகிட்டு வந்து உங்கள் வீட்டில் பீரோ இருக்குது இல்லையா, இந்த பீரோ எங்கே வச்சுருப்பீங்க? தென்மேற்கு மூலையில், அதாவது சவுத் வெஸ்ட் கார்னரில் வச்சுருப்பீங்க. இதுதான் வந்து குபேர மூலை. இப்போ இந்த குபேர மூலையில் வச்சுருக்கக்கூடிய இந்த பீரோ மேற்புறத்தில் நீங்கள் வந்து நல்லா க்ளீன் பண்ணிடுங்க. நல்ல ஒரு துணியை வச்சு தொடச்சி விட்டுருங்க. குப்பையில்லாத மாதிரி தொடச்சிட்டு ஒரு பேப்பர் வந்து போட்டுக்கோங்க. இப்போ அந்த பேப்பருக்கு மேலே இந்த வெற்றிலை முடிச்சு வந்து நீங்கள் வச்சுருங்க. இது வந்து அங்கேயே இருக்கட்டும். இப்போ இந்த இடத்துல ஏன் வச்சுருக்கோன்னா, இது குபேராதிக்கம் கொண்டது இல்லையா, இங்கே வந்து வைக்கும்போது பணவரவில் இருக்கிற அந்த தடைகள் திருஷ்டிகள் எல்லாம் நீங்கி செல்வ வளம் வந்து அதிகரிக்கும். அதுக்காக தான் இதை நம்ம இங்கே வைக்கிறோம். இது வந்து அப்படியே இருக்கட்டும். ஒரு 15 நாள் வரைக்கும் அப்படியே வந்து இருக்கட்டும். 15 நாள் கழித்து நம்ம இந்த பொருட்களை வந்துட்டு வீட்டுக்கு பக்கத்தில் ஓடுகின்ற நீர்நிலைகள் இருந்துச்சு அப்படிங்கும்போது அங்கே வந்து விட்டுடலாம். இல்லைன்னா எங்கேயாவது கால்படாத இடத்துல வந்து போட்டுடலாம். இந்த 15 நாட்களில் எப்போ உங்களுக்கு ஞாபகம் வந்தாலும் மறக்காமல் ஒரு நிமிஷம் அந்த வெற்றிலையை சுற்றி ஏதாவது டஸ்ட் இருக்குதா, குப்பைகள் இருக்கா அப்படின்னு சொல்லி செக் பண்ணிவிட்டு, அந்த மாதிரி ஏதாவது தூசு துரும்பு இருந்துச்சுன்னா மறுபடியும் ஒரு துணி வச்சு தொடச்சிட்டு அதே இடத்துலையே வந்து வச்சுருங்க. இது இருக்கிற இடம் சுத்தமாக இருக்கணும், சரிங்களா? அதனால் ஏதாவது குப்பைகள் இருந்துச்சுக்கும் போது அதை நீங்கள் பார்த்து க்ளீன் பண்ணிக்கிறது அப்படிங்கிறது நல்லது. இவ்வளவு தான் இந்த பரிகாரம். இதை செய்கிறீங்க அப்படிங்கும்போது நம்பிக்கையோடு செய்யுங்க. கண்டிப்பாக பலன் அப்படிங்கிறது நிச்சயம் உண்டாகும். கர்ம வினைகள் காரணமாக முன்ன பின்ன லேட் ஆனாலும் கண்டிப்பாக வந்து ரிசல்ட் கிடைக்கிறது உறுதி. நிச்சயமாக நல்ல ஒரு பொருளாதார முன்னேற்றம் வந்து ஏற்படும். நாளை நாள் அற்புதமான நாள். அற்புதமான இந்த எளிய பரிகாரத்தை செஞ்சு பலனடையுங்க. வீடியோ பிடிச்சிருந்தால் மற்றவங்களோடையும் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.